மக்களே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, அதாவது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி வேற ஒரு இதுல பாடின பாட்டு, டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி அதை நான் என் வெர்ஷன்ல பாடுறேன். ரெடியா? 3, 2, 1. உன்னைத்தான் கலட்டி விட காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க, உன் கூட சேர்ந்ததால வாழ்க்கை போச்சு வீணாதான். ஏன் லூசவ தூசவ முக்கையான பீசவ, காசெல்லாம் அழிக்கிற ஏடிஎம் காடவ, யாரவ நான் கடை வாங்கிட அவதான் காரணமா. ஒரு மென்டல் அவ, சனிய அவ, என்ன புடிச்ச பீட அவ, சைக்கோ அவ, சிக்கோ அவ, என்ன கொள்ளும் துக்கம் அவ, யாரவ நான் வீணா போனதுக்கு அவதான் காரணமா. ஓகே, இப்போ இந்த வீடியோவை குரேஷி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. டியூடு படத்துல இருக்க ஊரும் பிளட் சாங் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சாங்கு குரேஷியோட சொந்த லிரிக்ஸ் வச்சு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பாடியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குரேஷி ரங்கராஜை இமிட்டேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மாதம்பட்டி ரங்கராஜ் காசு கொடுத்து என்னை பற்றி தப்பாக பேச சொல்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ குரேஷி இப்போ பண்ணுறது எல்லாமே ஜாய் கிறிசல்டாவை தாக்குற மாதிரி தான் இருக்குன்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டா ஒரு இன்டர்வியூவில் மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி நிறைய ரகசியங்களை சொல்லிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணி கர்ப்பமாகி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக இவங்க விசாரணை நீதிமன்றத்துக்கு வரும்னு சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி இப்போ நான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.